திரு காலச்சக்கரம் நரசிம்மா அவர்களின் கர்ண பரம்பரை பகுதி 20. ஒரு தாயின் சபதம். செந்திலின் மரணச் செய்தி வீனஸ் டிவி குழுவையே உலுக்கிவிட்டது. பங்குனி மாதம் யார் இறந்து போக போகிறாங்களோன்னு கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தா. அவனே போயிட்டானே. அதிரூபா அங்கலாய்த்தாள். சாத்விக், சுமனா, அதிரூபா, மனிஷா, மினி எல்லோருமே திலக்குடன் காரைக்குடி ஹவுஸுக்கு வந்திருந்தனர். குடும்பத்தினர் அனைவருமே இடிந்து போய் காணப்பட்டதால் இவர்கள் சொன்ன ஆறுதல்களை யாருமே கேட்கும் நிலையில் இல்லை. சுகந்தமணியிடம் ஜோதிலட்சுமி அவ்வப்போது வந்து ஆலோசனை கேட்க சுகந்தமணி எரிச்சலுடன் முகத்தை குனிந்து கொண்டு தன் முகத்தை அவள் பார்க்காத வண்ணம் பதிலளித்து கொண்டே இருந்தாள். பூங்குன்றம் ஒன்றுமே நடக்காதது போல இங்கேயும் இங்கேயும் ஓடியாடி அனைவருக்கும் உத்தரவுகளை பிறப்பித்து கொண்டிருந்தார். அவரை கண்டதும் அவர் மீது பாய்ந்து அவர் கழுத்தை நெரித்து விட வேண்டும் போன்றதொரு வெறி சுகந்தமணி கேழ பூங்குன்றத்தை பார்த்து தன் பற்களை நெரிப்பதைக் கண்ட நம்பிராஜன் கண்களாலேயே அவளை எச்சரித்தான். மேடம், நீங்கள் தான் செந்திலோட ஆண்டியா? உயரமாக காணப்பட்ட அந்த வாலிபன் தன்னை அணுகி கேட்டதும் வியப்புடன் திரும்பினாள் சுகந்தா. எஸ், உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணுமே. திலக் தான் சுகந்தாவை அழைத்தார். வியப்புடன் தோட்டத்து பக்கமாக அவனுடன் நடந்தாள் சுகந்தா. மேடம், என் பெயர் திலக், செந்திலோட ஃப்ரெண்ட். இன்ஃபேக்ட் கபினி ரிசர்வாயர்ஸ் ஷூட்டிங் கிளம்புறதுக்கு முன்தினம் என்னோட ஃப்ளாட்டில் தான் வந்து தங்கி இருந்தான் அவன். அப்படியா என்று சுகந்தா. செந்தில் என்கிட்ட ரொம்ப அட்டாச்சாக இருப்பா. இப்படி அநியாயமாக போயிட்டானே. சுகந்தா கண்ணீர் சிந்தினாள். தெரியும் மேடம், சொல்லியிருக்கான். உங்கள் ஃபேமிலியிலேயே நீங்கள் தான் ரொம்ப தைரியசாலின்னும் அடிக்கடி சொல்லுவான். மேடம், உங்ககிட்ட சில விஷயங்களை பற்றி கேட்கணும். உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா கேளுங்க. ரொம்ப நாளைக்கு முன்னால் ஒரு ப்ரோக்ராம் ஷூட் நடக்கிறச்சு. செந்தில் சிவக்கொழுமுந்தின் குடும்பத்தை சேர்ந்தவன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு கிழவி அவனை பார்த்து ஆவணி, ஐப்பசி, மார்கழி, மாசி, பங்குனின்னு அவன் குடும்பத்தில் மரணங்கள் சம்பவிக்கும்னு சொன்னான். அப்படியே உங்கள் ஃபேமிலியில் மரணங்கள் நிகழ்ந்திருக்கு. இப்போ பங்குனி மாதம் அவனை போயிட்டான். இப்போ ஐ ஃபீல் கில்ட்டி. அந்த கிழவி யார் என்னன்னு தேடி கண்டுபிடிச்சி அவன் கோபத்துக்கான காரணத்தை கேட்டு அதுக்கு ரெமடி ஏதாவது பண்ணினா ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் இவ்வளவு மரணங்கள் நிகழாமல் தவிர்த்திருக்கலாமோ என்னவோ. சுகந்தமணி யோசனையுடன் அவனை பார்த்தாள். திலக், நாங்கள் ஏற்கனவே இந்த மரணங்களுக்கான ரூட் காஸை கண்டுபிடிச்சிட்டோம். இது சாபமோ பேய் பிசாசு பிரச்சனையோ இல்லை. எல்லாமே வக்கரம் பிடிச்ச ஒரு மனிதனோட மூளையில் ஏற்பட்ட சதி திட்டம்தான். உங்களோட ஹெல்ப்பு எங்களுக்கு நிச்சயம் தேவைப்படும். உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா இன்றைக்கி ராத்திரி எங்கள் வீட்டுக்கு வாங்க. எங்கள் மாமியார் வனத்தாயி அங்கே தான் இருக்காங்க. நாம் எல்லோருமா பேசி ஒரு முடிவுக்கு வருவோம் என்று தன் விலாசத்தையும் ஃபோன் நம்பரையும் திலக்கிற்கு கொடுத்தாள். சரியாக இரவு 9 மணிக்கு திலக் சுகந்தமணியின் வீட்டு சோஃபாவில் உட்கார்ந்திருந்தார். எதிரே வனத்தாயும் பக்கத்தில் சுகந்தமணியும் உட்கார்ந்திருக்க நம்பிராஜன் துபாய் ராமசாமியுடன் செல்போனில் பேசியபடியே இப்படியும் அப்படியுமாக உலாத்தி கொண்டிருந்தான். சுகந்தா, இந்த தம்பி யார் தெரியுமா? எனக்கு அபூர்வகரணை ரகசியத்தை உபதேசம் பண்ணினாரே துளசி ஐயா, அவரோட தம்பி மகன்தான். வனத்தாயி சொல்ல சுகந்தா வியப்புடன் புருவத்தை தூக்கினாள். தம்பி, நாங்கள் கரணை ரகசியத்தை களவாடி எல்லா கொலைகளையும் செஞ்சுட்டு வரோம். அந்த பாவியை கண்டுபிடிச்சிட்டோம். சந்திரசேகர் குடும்பத்துக்கு பெரியவர்னு சொல்லிக்கிட்டு அவங்கள கொண்டுக்கிட்டு வர்ற அவன் பேர் பூங்குன்றம். கரணி ரகசியத்தை வச்சுக்கிட்டு இந்த கொலைகளை பண்ணிக்கிட்டு இருக்கான். நீங்கள் ஏன் போலீஸ் போய் ஹெல்ப்பை கேட்கல? நாட் பாசிபிள் திலக். செல்ஃபோனை பாக்கெட்டில் வைத்தபடியே நம்பிராஜன் வந்து திலக்கின் அருகில் அமர்ந்து கொண்டான். பூங்குன்றம் தான் இந்த கொலைகளை செய்கிறான்னு நம்மளால் ப்ரூவ் பண்ணவே முடியாது. மெடிக்கல் ஹிஸ்ட்ரி படி எல்லா மரணங்களும் ஹெமரேஜ் டெத்ஸ் தான். நாம் அவனை என்னன்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ண முடியும்? கிணத்துல மூஞ்சியை பார்த்த மதுரை வீரம் பெண்டாட்டின்னு குரல் சொல்லிச்சு. ஒரு கிழவி பஸ் ஸ்டாண்டில் சாபம் கொடுத்தா அப்படி இப்படின்னு சொன்னால் போலீஸ் சிரிப்பாங்க. பட் 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு தடவை குடும்பத்தில் ஒருத்தர் சாகுறாங்க. சம்திங் ஃபிஷி இல்லையா? இந்த ஆங்கிளில் போலீஸ் விசாரணை நடத்தலாமே? திலக் கேட்டான். தம்பி, வனத்தாயி குரலில் எச்சரிக்கை மிகுந்திருந்தது. எல்லா நிகழ்வுகளுக்கும் காரணம் அபூர்வ கரணிதான்ப்பா. போலீஸ்கிட்டே போனால் கரடி ரகசியம் பற்றியெல்லாம் பத்திரிகைகளில் செய்தி போடுவாங்கப்பா. அது அவ்வளவு நல்லதில்லை. போன வாரம் வரைக்கும் கரணை ரகசியத்தை களவாடியவங்களை எப்படி கண்டுபிடிக்க போகிறோன்னு கவலையில் இருந்த. இப்போ அவன் யாருன்னு தெரிஞ்சு போச்சு. கூடவே ஒரு தைரியம் பிறந்திருக்கு. தம்பி, இந்த வீட்டில் நம்மளை சித்தர்களே வழி நடத்திக்கிட்டு வராங்க. அவனை யாருன்னு நமக்கு அடையாளம் காட்டிய சித்தர்களே அவன்கிட்ட இருந்து கரணை ரகசியத்தை மீட்கிறதுக்கும் உதவி செய்வாங்க. வனத்தாயி சொன்னாள்.
ஆமாம்மா, அதனால தான் நான் உங்கள் முன்னாடியே உட்கார்ந்திருக்கேன். சப்தமாதா மலையில் ஆசிரம ஜன்னல் வழியாக ஒரு தாடிக்காரர் தனக்கு சங்கீதத்தை செய்ததையும் அகஸ்தியர் கோவிலில் தனக்கு ஏற்பட்ட அனுபவத்தையும் கூற அனைவரும் ஆச்சரியத்துடன் உட்கார்ந்திருந்தனர். வனத்தாயி நெகிழ்ந்து போயிருந்தாள். நாமெல்லாம் ஒன்றுமே இல்லை தம்பி, பெரியவர்களுக்கு தெரியும் எதை எப்படி கையாளணும்னு. நாமெல்லாம் வெறும் கருவிகள்தான். எல்லா சூத்திரதாரிகளும் நம்ம சித்தர்கள்தான். எனக்கு நம்பிக்கை வந்துடுச்சு. அந்த பூங்குன்றத்தை ஒழித்து கரணி ரகசியத்தை காப்பாற்றி என் சம்பந்த வீட்டில் இனியும் மரணங்கள் நிகழாமல் பார்த்துக்கணும். இதுதான் என்னோட உடனடியான வேலை. நம்பிராஜன் தாயை பிரமிப்புடன் பார்த்தான். அப்பா நல்லமறி இருந்தவரை சேலை தலைப்பை இழுத்து போர்த்து கொண்டு அவருக்கு பின்னால் 4 அடிகள் நடந்து அப்ராணியாக இருந்த வனத்தாயியா இப்படி உறுதியுடன் வார்த்தைகளை கையாளுகின்றாள்? திலக் எழுந்து சென்று வனத்தாயியின் கால்களை தொட்டு கும்பிட்டான். அம்மா, சித்தர்களோட உத்தரவு. உங்களை என் குருவாய் ஏற்றுக்கிட்டு சப்தமாதா மலையை நானும் உங்கள் கூட பாதுகாக்கணும். பிரெயின் டியூமரில் இருந்து என்னை காப்பாற்றி என் பெரியப்பா துளசி ஐயா எத்தனையோ தட்சிணையை எடுத்துக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். என்னையே அவர் தட்சிணையை ஏற்றுக்கிட்டோம். இனிமே நான் உங்கள் சீடன்மா. கரணி ரகசியத்தை மீட்டு மீண்டும் சப்தமாதாக்கள்கிட்ட ஒப்படைக்க நான் உங்களுக்கு ஒரு துணையாக இருப்பேன். உணர்ச்சியுடன் திலக்கு கூற அவன் தலையில் தன் கையை வைத்து ஆசீர்வாதம் செய்தாள் வனத்தாயி. வெற்றி மீது வெற்றி. ஜோதிலட்சுமி தன் தாய்மாமன் பூங்குன்றத்தின் வீட்டிற்குள் நுழைந்த பொழுது அவர் பூஜை செய்து கொண்டிருந்தார். சமையலில் ஈடுபட்டிருந்த நீலவேணி தன் மகள் வருவதைக் கண்டதும் அடுப்பு தீயை மிதமாக்கிவிட்டு ஹாலுக்கு வந்து அவளை வரவேற்றாள். என்னம்மா திடுதுப்புன்னு வந்திருக்கே? போதும்மா, என்னால் இனிமேயும் தாங்க முடியாத போல இருக்கு. சின்ன பையன் செந்தில் மாமா விட்டு வச்சிருக்கலாம். அவன் கதையை எதுக்காக முடிச்சாரு? சோஃபாவில் விரக்தியுடன் சரிந்தாள் ஜோதிலட்சுமி. அவள் கூறுவதை கேட்டபடியே பூஜை அறையிலிருந்து வெளிப்பட்டார் பூங்குன்றம். என்ன பொம்மி, திடீர்னு மாமியார் வீட்டுக்காரங்க மேலே பாசம் பொங்குது? கிண்டலாக கேட்டபடியே அவள் எதிரே வந்து அமர்ந்தார் பூங்குன்றம். அந்த சின்ன பையன் என்ன மாமா பண்ணா? பெரியம்மா பெரியம்மான்னு என்கிட்ட ஆசையாக பேசுவான். தான் முதல் சம்பளத்தில் எனக்கு புடவை கூட வாங்கி கொடுத்தான். அவனோட சாவு என்னை ரொம்பவே பாதிச்சிடுச்சு. பூங்குன்றம் அவளை கேள்வியுடன் பார்த்தார். பொம்மி, என் தம்பி தர்மராஜுக்கு நடந்த அநீதியை மறந்து போயிட்டியா? 9 வயசு பெண்ணை சந்திரசேகருக்கு கல்யாணம் பண்ணி அவளை சித்திரவதை செஞ்சு கிணத்துல தள்ளி கொன்னது உனக்கு பெருசாகவே தோணலையாமா? சந்திரசேகருக்கு பெரிய இடத்துலேருந்து பொண்ணு வரான்னு தெரிஞ்சதும் அவன் ஜாதக தோஷம் நீங்கிறதுக்காக ருஷேந்திரியை கொலை செஞ்சிட்டாங்களே. செந்திலுக்கு 23 வயசுமா, ருஷேந்திரிக்கு 9 வயசு தான். நீலவேணி தன் தமையனுக்கு ஆதரவாக பேசினாள். பொம்மி, உப்பை தின்னவன் தண்ணியை குடிச்சு தாங்கணும். மதுரம் ராட்சசி விஜய சௌந்தரியை ஆட்டி படைச்சா. முகமெல்லாம் பிளந்து சீழ்வழிந்து எவ்வளவு சித்திரவதை அனுபவிச்சா எங்கள் அண்ணி. அவளை விரட்டிக்கிட்டு போய் பஸ்மனாலே விழ வச்சு அண்ணியை கொண்டதில் தான் செந்திலுக்கு தண்டனை கிடச்சிது. இல்லைன்னா மாமா அடுத்த தலைமுறை மேலேயே கையை வச்சிருக்க மாட்டார். ஜோதிலட்சுமி தன் மாமாவை கெஞ்சலுடன் பார்த்தாள். போதும் மாமா, தர்மராஜ மாமா கொலைக்கும் மாமி மரணத்துக்கும் ருஷேந்திரி சாவுக்கும் இதுவரைக்கும் 6 உயிரை அந்த குடும்பத்திலே காவு வாங்கிட்டீங்க. இது போதும் மாமா, இனிமே அவங்கள நிம்மதியாக வாழ விடுங்க. பூங்குன்றம் அவளை எரிச்சலுடன் பார்த்தார். என்னம்மா பேசுகிற நீ? 1000 கனவுகளோட பெரிய அளவில் சம்பாதிச்சு குடும்பத்தை காப்பாற்றணும்னு பொழப்பை தேடி வந்தான் தர்மராஜ். அவன் கையில் இருந்த சாம்பார் சுவடி களவாடி கோடி கோடியாக சம்பாதிச்சு இப்போ துபாய் வரைக்கும் தங்கள் சாம்ராஜ்யத்தை பரப்பி இருக்காங்க. அந்த சாம்பார் சுவடி மீண்டும் என் கைக்கு வர்ற வரைக்கும் அந்த குடும்பத்தில் சாவு தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். என் புருஷனும் அந்த வீட்டில் இருக்காரு மாமா. ஜோதியின் குரல் பயத்துடன் ஒலித்தது. கர்ணனை மட்டும் விட்டு மீதி பேரை அழிச்சிடுன்னு கண்ணா குந்திக்கிட்டே கிருஷ்ணன் கேட்டாப்புல நீ கேட்குற. அதர்மத்தை அழிக்கிறச்ச ஒருத்தனை மட்டும் எப்படி விட முடியும்? பூங்குன்றம் கேட்டார். அப்போ ஏன் கதி? ஜோதி திகைத்தாள். என்ன பெரிய புருஷன் வேண்டி கிடக்கு? உன் பொண்ணு சரோஜினி கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டிகளும் எடுத்தாச்சு. நீயே பாட்டி ஆகிட்ட. இன்னும் என்ன புருஷன்? உன் ஆத்தா நீலவேணி சின்ன வயசுலேயே தாலியை எழுந்து பிறந்து வீட்டுக்கு வரலையா என்ன? கரண கடூரமாக ஒலித்தன பூங்குன்றத்தின் வார்த்தைகள். பூங்குன்றத்தின் மனதில்தான் எவ்வளவு துவேஷம் இருக்காது எப்படின்னு அவரோட அப்பா நாகசாமி ஞானகிரி மடம் சாமியாருக்கு சேவை செய்கிறது. அன்பை பெற்று அவரால் அளிக்கப்பட்டது சாம்பார் ரகசியம்.
தன் பிள்ளைகளுக்கும் ஒரே பெண் நீலவேணிக்கும் அவர் சேர்த்து வைத்த சொத்தே அந்த சுவடி ரகசியம்தான். நியாயமாக அந்த சாம்பார் ரெசிபியை வைத்து இவர்கள் குடும்பம்தான் நலபவன் சாம்ராஜ்யத்தை நிறுவி இருக்க வேண்டும். ஆனால் சுவடியை களவாடி கோடி கோடியாக சொத்து சேர்த்து அவர்கள் உயர்ந்துவிட இவரும் இவரது தங்கையின் குடும்பமும் இன்னும் அன்றாடங்காட்சிகளாகத்தானே இருக்கின்றனர். இன்னும் நீலவிழி அம்மன் கோவில் தர்மகர்த்தா பதவி தரும் வருமானம்தானே இவர்களுக்கு மிஞ்சுகின்றது. நாட்டு வைத்தியம் படிப்பதற்காக சிதம்பரம் போயிருந்த பூங்குன்றம் படிப்பை முடித்துவிட்டு மீண்டும் தூத்துக்குடி சென்ற பொழுது அப்பா நாகசாமி மறைந்து விட்டிருந்தார். பழைய வீட்டில் தங்கை நீலவேணி மட்டும் குழந்தை பொம்மையுடன் அக்கம் பக்கம் சமையல் வேலைகளை செய்து குழந்தையை காப்பாற்றி வந்தாள். அப்பா இறந்து போயிட்டாரு, நீ எங்கேண்ணா போனே என்று கதறியபடி இவன் தோளில் சாய்ந்து அழுத பொழுது பூங்குன்றம் திடுக்கிட்டு போய் நின்றிருந்தார். அப்பாவின் மரணச் செய்தி எனக்கு வரவே இல்லை. மூலிகை ஆராய்ச்சிக்காக நான் அகஸ்தியர் கூடம் போயிருந்தேன் என்றார் பூங்குன்றம். நீ ஏன் இங்கே தனியாக இருக்கே? பூங்குன்றம் கேட்க நீலவேணியின் அழுகை அதிகரித்தது. அதை ஏன் கேட்குற? அப்பா என்னை ஒரு மளிகை கடைக்காரருக்கு கட்டி வச்சார்ல, அவர் திடீர்னு போயிட்டார். மாமியார் வீட்டில் என்னை விரட்டிட்டாங்க. குழந்தையோட அப்பா கிட்ட வந்து அப்பாவும் இறந்து போயிட்டாரு. நல்ல வேளை சின்னண்ணா வந்து கொல்லி போட்டான். நீலவேணி சொன்னாள். தர்மராஜ் எங்கே? அவன் பெண்டாட்டி பிள்ளையை கட்டிக்கிட்டு திருநெல்வேலிக்கு போய் பொழப்பு தொழில் போயிட்டுருக்கான். நீலவேணி சொன்னாள். கல்யாணம் கட்டிக்கிட்டானா என்ன? வியப்புடன் கேட்டார் பூங்குன்றம். ஆமாம், விஜய் சௌந்தரின்னு ஒரு ஏழை பொண்ணை காதலிச்சான். அப்பாவை அனுமதி கேட்டான். அவரும் சரின்னு சொல்லிட்டார். கோமதியம்மன் கோவிலில் தான் கல்யாணம் நடந்துச்சு. ருஷ்யேந்திரின்னு அவனுக்கு ஒரு பெண் குழந்தை கூட இருக்குது. நீலவேணி கூற பூங்குன்றத்தின் நெஞ்சம் கனிந்தது. அவருக்கு தர்மராஜன் மீதும் நீலவேணி மீதும் கொள்ளை ஆசை. அப்பா இறந்துவிட்ட நிலையில் இனி இவர்தான் அவர்களுக்கு பொறுப்பு. நீலவேணி, கவலைப்படாதே, இனிமே நான் உன்னை பார்த்துக்கிறேன். மூலிகை வைத்தியர் ஆயிட்டேன். உன் குழந்தைகள் நான் தான் இனிமே அவர்களுக்கு எல்லாம் என்றபடியே குழந்தை பொம்மையை வாரி அணைத்து கொண்டார் பூங்குன்றம். விரைவிலேயே பூங்குன்றம் அந்த பகுதியில் மக்களின் மரியாதையையும் அன்பையும் பெற்றுவிட்டார். அவரது வைத்தியம் அந்த பகுதி மக்களுக்கு நல்ல பலனை தந்தது. ஒரு ஞாயிற்றுக்கிழமை பேசிக்கொண்டு இருந்த பொழுது தற்செயலாக நீலவேணி சாம்பார் சுவடியை பற்றி கூற பூங்குன்றத்துக்கு ஆச்சரியம். சுவடியில் என்ன எழுதியிருந்தது? தங்கையிடம் கேட்டார் பூங்குன்றம். ஏதோ பாட்டு எழுதியிருந்தது. சாம்பாரை சுவையாக தயாரிக்க ரகசியம்னு அப்பா என்கிட்ட சொன்னார். அதை தர்மராஜ் கிட்டே கொடுத்து அதை வச்சு பழைச்சிக்கொன்னு சொல்லிட்டு தான் அவர் இறந்து போனார். தர்மராஜ் அண்ணா அதை வச்சு பெரிய ஹோட்டலை விலைக்கு வாங்கிடுறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போனார். திருநெல்வேலிக்கு போய் அப்புறமா சென்னைக்கும் போகணும்னு சொன்னார். இப்போ எங்கே இருக்காருன்னு தெரியல. நீலவேணி சொல்ல பூங்குன்றத்துக்கு அப்பொழுதே தம்பியையும் அவன் கையில் இருக்கும் சோடியையும் பார்க்க வேண்டும் என்கின்ற ஆசை உண்டானது. நீலவேணியையும் குழந்தையும் அழைத்து கொண்டு திருநெல்வேலிக்கு போனார். போன இடத்தில் நலபவன் ஹோட்டலில் டிஃபன் சாப்பிட்டு கொண்ட போதே தர்மராஜை பற்றி விசாரித்தார். சுப்பையா என்கின்ற சர்வர் இவர்களுக்கு பரிமாறிக்கொண்டே தர்மராஜை பற்றிய செய்தியை சொன்னான். அவரும் அவர் பொஞ்சாதியும் செத்துட்டாங்க. இப்போ எல்லோருமே மெட்ராஸில் தான் இருக்காங்க என்று சுப்பையா காதில் வைத்திருந்த பென்சிலை எடுத்து பில் தொகையை எழுதியவரிடம் நீட்டினான். பூங்குன்றத்தால் உடனடியாக சென்னை போக முடியவில்லை. அவர் சென்னை சென்ற பொழுது ருஷேந்திரியும் கிணற்றில் விழுந்து இறந்து விட்டிருந்தாள். அவளை கொன்ற குற்றத்திற்காக பஞ்சாட்சரம் சிறையில் இருக்கும் விஷயமும் தெரிந்தது. நலபவனில்தான் சென்னையில் இருந்த பொழுது பூங்குன்றமும் நீலவேணியும் சாப்பிட்டார்கள். அந்த ஹோட்டல் சாம்பார் மிகவும் ருசியாக இருந்தது. நலபவன் சாம்பார் மிகவும் ருசியாக இருக்கிறதே. மேனேஜரிடம் பாராட்டுவது போல நூலை விட்டார். அது ஒரு பெரிய ரகசியம் சார். எங்கள் உரிமையாளர் அதை ஜாக்கிரதையாக ஒழிச்சு வச்சிருக்காரு, பீற்றிக்கொண்டு சொன்னான் அந்த மேனேஜர். தர்மராஜ் கொண்டு சென்ற தங்கள் குடும்ப சொத்தான சாம்பார் சோடி நலபவன் உரிமையாளர் சிவக்கொழுந்து வசம் இருப்பதை விரைவிலேயே அறிந்து கொண்டார் பூங்குன்றம். சிறைச்சாலைக்கு சென்று பஞ்சாட்சரத்தை சந்தித்து அவன் மூலம் நடைபெற்ற அநியாயங்களை தெரிந்து கொண்டார். அதுவரை கருணை மிக்க நாட்டு வைத்தியராக இருந்து வந்த பூங்குன்றம் அந்த கணம் முதல் கொலை வெறியும் துவேஷமும் கொண்ட மனிதன் ஆகிவிட்டார். அதன்பின் சிவக்கொழுந்தின் குடும்பத்திற்கு எதிராக காய்களை நகர்த்த துவங்கினார். ஒரு முறை மதுரமும் சிவக்கொழுந்துவும் நீலவிழியம்மன் கோவிலுக்கு வந்திருந்த பொழுது தனது நாடகத்தை செயல்படுத்த துவங்கினார்.
அம்மன் அருள் வந்து ஆவேசமாக சாமி ஆடுபவரைப் போல சிவக்கொழுந்துவை பெயர் சொல்லி அழைத்தார். உனக்கு ஒரு ஆபத்து காத்துக்கிட்டு இருக்கு, கோவிலை விட்டு வெளியே போகாதே என்று சிவக்கொழுந்துக்கு முன்னால் ஆர்ப்பாட்டம் செய்தார். திகைத்து போய் அந்த தம்பதிகள் நிற்க, அடுத்த கணம் பூங்குன்றம் ஏற்பாடு செய்திருந்த லாரி டிரைவர் ஒருவன் வெளியே நின்றிருந்த சிவக்கொழுந்துவின் கார் மீது தன் லாரியை மோதினான். டிரைவர் காயங்களுடன் ஆஸ்பத்திரியில் சேர்க்கப்பட்ட விஷயத்தை கேள்விப்பட்ட சிவக்கொழுந்தும் மதுரமும் பூங்குன்றத்தின் காலில் விழுந்தனர். அதற்கப்புறம் அவர் கூறியதுதான் காரைக்குடி ஹவுஸின் வேதவாக்கானது. தனக்கு தெரிந்த ரகசியங்களை வைத்து தான் பெரிய ஜோசியர் என்று சிவக்கொழுந்து குடும்பத்தினரை நம்ப வைத்து தன் பழிவாங்கும் படலத்தை துவக்கினார் அவர். நீலவேணியின் பெண் ஜோதிலட்சுமி அந்த குடும்பத்தின் மூத்த மகன் வெங்கடாஜலத்திற்கு மணமுடித்து வைத்தார். நாட்டு வைத்தியர், ஜோசியர், நீலவிழி கோயில் தர்மகர்த்தா என்று சமூகத்தில் அவருக்கு தனிப்பட்ட மரியாதை ஏற்பட அந்த பெருமையிலேயே வலம் வந்து கொண்டிருந்தார். சிவக்கொழுந்து குடும்பத்தை தீர்த்து கட்ட வேண்டும். ஆனால் அந்த கொலைப்பழி தன் மீது வராமல் இருக்க வேண்டும். என்ன செய்யலாம் என்று யோசித்து கொண்டிருந்த பொழுதுதான் ஒரு திருமணத்தில் பங்கு கொள்வதற்காக சிவக்கொழுந்தும் மதுரமும் காரில் திருச்சிக்கு கிளம்பி கொண்டிருந்தனர். விஷயத்தை அறிந்ததும் அரியலூர் அருகே அவர்கள் கதையை முடிக்க ஏற்பாடு செய்துவிட்டார் பூங்குன்றம். தன்னிடம் நாட்டு வைத்தியம் செய்து கொள்ளும் கல்குவாரி உரிமையாளரிடம் தகவலை எட்டவிட அவன் கச்சிதமாக அரியலூரில் தன்னுடைய லாரியுடன் தம்பதியை வரவேற்று மேலுலகம் அனுப்பிவிட்டான். அப்போதுதான் ஒரு நாள் சந்திரசேகர் குடும்பத்தினருடன் உணவு அருந்தி கொண்டிருந்த பொழுது தன் மாமனார் நல்லம்ம செட்டியார் கரணை ரகசியத்தை உபதேசமாக பெறப்போவதை பற்றி பெருமையுடன் கூறிக்கொண்டிருந்தாள் சுகந்தமணி. பூங்குன்றத்தின் உள்ளே உறங்கிக் கொண்டிருந்த பழிவாங்கும் பேய் விழித்து கொண்டது. என்ன செய்வது யோசித்து கொண்டிருந்த பூங்குன்றத்தின் பார்வை டீப்பாயின் மீது செந்தில் வைத்திருந்த மைக்ரோ ரெக்கார்டின் மீது இருந்தது. அவரது பேச்சை ஒரு முறை அதில் பதிவு செய்து அவரை மலைப்பில் ஆழ்த்தி இருந்தான் செந்தில். யாரும் பார்க்காத பொழுது அந்த மைக்ரோ ரெக்கார்டரை தன் மேல் துண்டால் முடித்து எடுத்து கொண்டார். திருக்குறுங்குடி சென்று கொண்டிருந்த சில நாட்டு வைத்தியர்கள் நல்லமறை சந்தைக்கு போவது தெரிந்து அவர்களுடன் அவரும் சேர்ந்து கொண்டார். கரணி ரகசியம் கச்சிதமாக ரெக்கார்டரில் பதிவாகி இருக்க அதற்கு பிறகு வெற்றி மீது வெற்றியாக இவரது திட்டங்கள் எல்லாம் நிறைவேறிக்கொண்டே இருக்கின்றன. ஜோதிலட்சுமியை நீலவிழியம்மன் கோவில் கிணற்று வழியாக இறக்கி அவள் வீட்டு பக்கமாக சென்று தனபாக்கியத்தை பயமுறுத்தியது இவர்தான். ஜோதிலட்சுமியும் காமாட்சியின் மூலம் தனபாக்கியத்தை கொல்லப்புறம் விரட்டி அடித்திருந்தாள். நீலவிழியம்மன் கோவில் குருக்களின் பெண் மரகதத்தை ருஷேந்திரி போல நடிக்க வைத்து கோவில் மண்டபத்தில் தனபாக்கியத்தின் கொலையை நடுங்க வைத்ததும் அவர்தான். தனபாக்கியம், சூரியகாந்தம், ஆனந்தி, சந்திரசேகர், அனந்தகிருஷ்ணன், செந்தில் என்று ஒவ்வொருவராக அவரால் அப்புறப்படுத்தப்பட்டனர். செந்தில் ஷூட்டிங்கிற்காக தான் கபடி போகப் போவதை அறிவித்ததும் அங்கேயே அவனை தீர்த்து கட்டிவிட தீர்மானித்தார். அவரை பின்தொடர்ந்து கபடி சென்றார். மலைஜாதி பெண் மைனாவை கையில் போட்டுக்கொண்டு அவளை திரைப்பட யூனிட்டிலிருந்து தனியாக வரவழைத்து தன் மர்மத்தை தீர்த்து கொண்டார். விஜய் சௌந்தரியின் மரணத்திற்கு அவன் பழிவாங்கப்பட வேண்டியவள்தான். விஜய் சௌந்தரியை தேடி கண்டுபிடித்து ராயபுரத்திற்கு ஒரு போர்ஷனை வாடகைக்கு எடுத்து அவளை அங்கேயே தங்க வைத்திருந்தார். காரைக்குடி ஹவுஸை பயமுறுத்தும் விதமாக அவர்தான் விஜய் சௌந்தரியின் மூலம் நம்பிராஜன், செந்தில் ஆகியவர்களை குழப்பி வந்தார். அனந்தகிருஷ்ணன் விஷயத்தில் மட்டும் சற்று ஏமாந்து விட்டார். கருங்கோட்டான் வரியை வைத்து அவன் கிணற்று பக்கம் நோட்டம் விட்டு கருங்கோட்டானுக்கு உணவளிக்கும் போது இவரை பார்த்து விட்டான். அவ்வளவுதான். அவனை பின்புறமாக சென்று தாக்கி தூக்கில் தொங்க வைக்க வேண்டியதாகிவிட்டது. ஒவ்வொரு காரியமையாக எச்சரிக்கையுடன் செய்கிறார். இன்னும் இவரது கணக்கின்படி 2 மகன்களும் 1 மகளும் 2 மருமகளும் சாக வேண்டியவர்கள். மாமா, இதை மட்டும் சொல்லுங்க, அவங்க எல்லோரும் எப்படி செத்தாங்க? அவர்களை நீங்கள் என்ன பண்ணினீங்க? பூங்குன்றம் விஷமமாக சிரித்தார். பொம்மி, நானே நேர்மையான வழியில் வாங்காத ரகசியம் அது. அதை உங்ககிட்ட சொல்ல முடியாது. நீ நடக்கிறத மட்டும் வேடிக்கை பாரு, அவ்வளவுதான் சொல்லலாம். பூங்குன்றம் சொல்ல அவரை கிளியுடன் பார்த்தாள் ஜோதிலட்சுமி. அடுத்தது யாருன்னு மட்டுமாவது சொல்லுங்க, ஜோதி கேட்டாள். சின்ன நாத்தி சுகந்தமணி. கடகடவென்று சிரித்தார் பூங்குன்றம். அது கிடக்கட்டு அண்ணா, சாம்பார் சூடையை கண்டுபிடிச்சிட்டிங்களா நீங்கள்? நீலவேணி ஆவலுடன் கேட்டாள்.
ஆஃபீஸில் வாஸ்து சரியாக இருக்கான்னு பார்க்கணுன்னு சந்திரசேகரோட போய் சோடை இருக்கிற ரகசிய இடத்தை தெரிஞ்சுக்கிட்டேன். அவன் உட்காந்துருக்கிற நாற்காலிக்கு கீழே ஒரு லாக்கரில் தான் வச்சுருந்தான். அப்புறமா ராத்திரி பூஜை செய்யணும்னு சொல்லி ஆஃபீஸுக்கு போய் அந்த சூடியை அபரிக்கலாம்னு நினச்சிக்கிட்டேன். சந்திரசேகர்கிட்டே இருக்கிற சாவியை சண்டி ஹோமத்தின் போது ஸ்வர்ணாபிஷேகம் பண்ணணும்னு சொல்லி வாங்கி சாவியோட அளவை அச்சில் எடுத்துக்கிட்டேன். ராத்திரி ஆஃபீஸுக்கு போய் பூஜை பண்ணலான்னு சொல்லி செக்யூரிட்டியோட உதவியோட சந்திரசேகரோட ரூமுக்கு போனேன். ஆனால் லாக்கர் திறந்து கிடந்தது. உள்ள சோடியை காணோம். நேராக சந்திரசேகர் வீட்டுக்கு போனேன். அவனே மேலே அனுப்புறதுக்கு ஏற்பாடு செஞ்ச. ஆஃபீஸில் சாம்பார் சோடி காணும்னு நான் சொன்ன உடனேயே அலறிக்கிட்டு ஆஃபீஸுக்கு போனான். பாவம். சாம்பார் சோடி சந்திரசேகர் ஆஃபீஸ் அறையில் இல்லை என்றால் அது எங்கே போனது? ஜோதிலிஷியும் நீலவேணியும் திடுக்கிட்டு நின்றனர். பேடை சக்தி. அந்த ஆட்டோ மாருதியை அனாயசமாக செலுத்தி கொண்டிருந்தான் திலக். அவனது ஆஜானுபாகுவான உடற்கட்டுக்கும் நீண்ட கால்களுக்கும் சின்ன வண்டியை ஓட்டுவதற்கு சிரமமாகத்தானே இருந்தது. இருப்பினும் சப்தமாதா மலைக்கட்டில் குறுகிய அந்த மலைப்பாதையில் அவனிடம் இருக்கும் பெரிய காரை ஓட்ட முடியாது என்பதாலேயே மனிஷாவின் ஆல்டோவை கேட்டு வாங்கி வந்திருந்தான். சப்தமாதா மலைக்காட்டை அடைவதற்கு முன்பாக திருக்குறுங்குடி சென்று முதலில் நாமகிரி மாமியை ஏற்றி கொண்டார்கள். வனத்தாயும் நாமகிரியும் பின் சீட்டில் அமர்ந்து கொள்ள முன் சீட்டில் திலக்கிற்கு பக்கத்தில் பைரவன் தொற்றிக்கொண்டான். துர்மிகி வருடம் பிறந்தவுடன் சித்ரா பௌர்ணமி என்று வனத்தாயி அவசியம் சப்தமாதா மலைக்கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்று துளசி ஐயா அவளுக்கு உத்தரவிட்டு இருந்தார். வனத்தாயி காரணத்தை கேட்ட பொழுது, இது தொன்னைக்காது சித்தரின் உத்தரவு, அதற்கு மேல் ஒன்றும் கேட்காதே. மறக்காமல் சித்ரா பௌர்ணமி அன்று நீ மலைக்கோவிலில் இருக்க வேண்டும். எப்படியாவது மிதுன லக்னம் பிறப்பதற்குள் நீ கோவிலுக்கு போய்விட வேண்டும் என்று அவர் கூறியிருந்தார். அந்த அடர்ந்த மரங்களிடையே கார் விரைந்து செல்ல வனத்தாயி மௌனமாக அமர்ந்திருந்தாள். நாமகிரிதான் மௌனத்தை கலைத்தாள். வனத்தாயி, அபூர்வகரணி ரகசியத்தை நீ சொல்ல வேண்டாம். ஆனால் பூங்குன்றம் ஏன் எல்லோரையும் கொலை செய்ச்சுட்டு வரான், அதை மட்டும் சொல்லேன் அவனுடன் கேட்டாள். சுகந்தமணியோட பாட்டி மதுரம் மலும் அத்தை தனபாகியமும் சேர்ந்து ருஷேந்திரிங்கிற 9 வயசு பெண்ணை சந்திரசேகருக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அப்புறமா அவளை அடித்து கொன்று கிணத்துல போட்டுட்டாங்க. எதுக்கு அப்படி பண்ணினா? மாமி திகைத்தாள். சந்திரசேகர் ஜாதகத்தில் முதல் மனைவி நிலைக்க மாட்டான்னு இருந்துதான். பெரிய கோடீஸ்வரி சூரியகாந்தம் சம்மதம் கிடைச்சதால அவளை அந்த தோஷம் பாதிக்கக்கூடாதுன்னுட்டு இந்த அனாதை பொண்ணை அப்படி பண்ணிட்டாங்க. இந்த பூங்குன்றம் ருஷேந்திரோட பெரியப்பா தான் தம்பி குடும்பத்தை அழித்ததால் அவங்கள பழி வாங்குறான். ரொம்ப அழகாக தன்னோட பழிவாங்கிற திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு வரான். எல்லா கொலைகளையும் அவன்தான் செய்கிறான். ஆனால் யாராலையும் அவனை நோக்கி தங்கள் சுட்டு விரலை கூட நீட்ட முடியாது. அப்படி என்ன செய்கிறான் வனத்தாயி? அதிசயத்துடன் அவளை பார்த்தாள் நாமகிரி. இங்கே தான் மாமி, நான் உண்மையை சொல்ல முடியாது. ஆனால் சாம்பார் ரகசியத்தை சுவடையில் எழுதி வச்சிருந்தான் தர்மராஜ். குடும்ப சொத்தான அது கிடைக்கிற வரைக்கும் அவன் திட்டமிட்டபடி கொலைகளை செய்வாங்கிறது தான் என்னோட யூகம், வனத்தாயி சொன்னாள். சாம்பார் சூடி அவன் கையிலே கொடுத்துட்டா ஒருவேளை அவன் கொலை செய்கிறதை நிறுத்திடுவானோ என்னவோ திலக் கேட்டான். அது அவங்க குடும்பத்தார் எடுக்க வேண்டிய முடிவு, வனத்தாயி அமைதியாக சொன்னாள். திலக் ஐயா, இனிமே காரில் போக முடியாது. ஒத்தையடி பாதை தான். 2 கிலோமீட்டர் நடந்தால் சப்தமாதா அருவி வந்துடும். அங்கே இருந்து 1/2 கிலோமீட்டரில் தான் கோவில் இருக்குது. பைரவன் சொல்ல காரை ஒரு மரத்தின் கீழே நிறுத்தினான். 2 கிலோமீட்டர் அனைவரும் நடக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாமகிரியை உடன் அழைத்து வந்திருந்தாள் வனத்தாயி. வயதான பெண்ணாகிய இவளது உடல் உபாதைகளுக்கு உதவி செய்ய அவள் இருக்க வேண்டியது அவசியம்தானே. திலக்கும் பைரவனும் சிறிய பையன்கள். அவர்களை உதவிக்கு அழைக்க வனத்தாய்க்கு சங்கோஜமாக இருந்தது. திலக், நான் சொன்னதை எல்லாம் எடுத்துக்கிட்டியா? வனத்தாயி கேட்டாள். எடுத்துக்கிட்டம்மா. ஹெல்மெட், ரெயின்கோட், கயிறு, கிளாஸ், பாட்டில். ஒருமுறை வனத்தாயி தேவைப்படும் என்று குறிப்பிட்டிருந்த உபகரணங்களை பட்டியலிட்டான் திலக். துளசி ஐயாவும் நல்லமரம் கரணி தேட வேண்டி சித்ரா பௌர்ணமி நாட்களில் இந்த உபகரணங்களை எடுத்துச் செல்வது வழக்கம். அன்றும் சித்ரா பௌர்ணமி ஆதலால் நினைவாக திலக்கிடம் அவற்றை எடுத்துக்கொள்ளச் சொல்லியிருந்தாள் வனத்தாயி. 2 கிலோமீட்டர் தூரத்தை பேசிக்கொண்டே நடந்து கடந்தனர் 4வரும். அந்த ஒத்தையடி பாதையில் வழிகாட்டியபடியே பைரவன் முன்னே நடக்க தோளில்
கயிற்றை மாட்டிக்கொண்டு இதர சாமான்களை தன் முதுகில் குரங்கு குட்டியைப் போல் ஒட்டி கொண்டிருந்த பையில் அடைத்திருந்தான். திலக்கை பின்தொடர்ந்து வனத்தாயின் கரத்தை பற்றி கொண்டு நாமகிரி நடந்தாள். இந்த இடத்துல நல்ல வாசனையாக இருக்கே, இது என்ன செடி? மாமி வியப்புடன் கேட்டாள். இது மகரந்த பூவோட வாசனை. இங்கே மகரந்த செடி கொட்டி கிடக்குது. பைரவா, மறக்காம நிறைய மகரந்த வேரை பறிச்சுக்கோ, வனத்தாயி கட்டளையிட்டாள். சரி தாயம்மா, பைரவன் சொன்னான். ஓ என்று அருவி விழும் சத்தம் கேட்க தாங்கள் சப்தமாத அருவியை நெருங்கிவிட்டோம் என்பதை உணர்ந்தாள் வனத்தாயி. அப்பாடி, எவ்வளவோ தண்ணீர்! முதல் தடவையாக அருவியை பார்த்த நாமகிரி பிரமித்தாள். இங்கேதான் மாமி என்னோட புருஷனை அந்த பாவி. வனத்தாயின் குரலில் சோகம் இழையோடியது. நான் அருவியில் குளிக்கலாமா? திலக் கேட்டான். நீ குளிச்சுட்டு வா திலக், மிதுன லக்கணத்துக்குள்ளே நான் கோயிலுக்குள்ளே இருக்கணும், வனத்தாயி சொல்ல, நான் முன்னாடி போகிறேன் என்று தொடர்ந்து நடந்தாள். ஆடைகளை கழற்றிவிட்டு ஷர்ட்டுடன் திலக் அருவியில் நுழைந்தான். பைரவன் மகரந்த வேரை பறிப்பதற்காக சென்று விட்டான். தன்னை மறந்து குளித்து கொண்டிருந்தான். அவன் தோளில் யாரோ தட்டினார்கள். திலக், என்ன முடிவெடுத்திருக்கே? திடுக்கிட்டு திரும்பினான். முன்பொரு நாள் சப்தமாதா ஆசிரமத்தில் ஜன்னல் வழியாக இவனிடம் சங்கீதமாக பேசிய அந்த தாடிக்காரர் தான் புன்னகையுடன் நின்றிருந்தார். அவரை ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருந்தான் திலக். என்ன முடிவு எடுத்திருக்கே? சிரித்தபடியே மீண்டும் அந்த தாடிக்காரர் கேட்டார். சாமி, நீங்கள் எதிர்பார்க்குற அந்த நல்ல முடிவைத்தான் நான் எடுத்திருக்கேன், திலக் சொன்னான். அந்த தாடிக்காரர் புலங்காகித்துடன் திலக்கை அணைத்து கொண்டார். உன் வாழ்க்கையில் நீ பெரிய இடத்தை அடைய போகிற. இந்த முடிவை எடுத்ததற்கு நீ வருத்தப்பட மாட்ட, அந்த தாடிக்காரர் சொன்னார். சாமி, யாருக்கும் சொல்லாத ஒரு விஷயத்தை நான் உங்ககிட்டே சொல்ல போகிறேன். நான் இந்த முடிவை எடுக்கிறதால ஒருத்தி நிச்சயம் பாதிக்கப்படுவா. அவளுக்கு நான் என்ன பதில் சொல்லணுங்கிறத மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். இந்த விஷயம் மட்டும்தான் என்னை உறுத்திக்கிட்டே இருக்குது. திலக் தயங்கினான். பெண் சமாச்சாரம் தானே? புன்னகையுடன் கேட்டார் தாடிக்காரர். ஆமாம் சாமி, அதிரூபான ஒரு பொண்ணு. என் நண்பன் சாத்விக்கோட டிவியில் வேலை பார்க்குறா. என்னையே அறியுமா அவளை நான் காதலிச்சிட்ருக்கேன். இந்த விஷயம் அவளுக்கே தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். திடீர்னு அந்த பொண்ணு என்னை விரும்புறதுன்னு சுமனாங்கிற பொண்ணு மூலமாக இப்போ தான் தெரிஞ்சுது. அதனால தான் என்னால் உடனடியாக முடிவு எடுக்க முடியல. அந்த பொண்ணு என்கிட்ட தன் காதலை தெரிவிக்க போகிறான்னு கேள்விப்பட்டேன் சாமி. நான் சப்தமாதா மலையோட கார்டியனாக வரணும்னு நீங்கள் விரும்புகிறத அவகிட்டே சொல்லி அதை நிராகரிச்சிடலாம்னு இருக்கேன். நான் சொல்ல போகிற பதில் சரிதானா? திலக் கேட்டான். ரூபத்துக்கு தேவை ரூபாய் இல்லை, நெற்றியில் நிலைக்க திலகம் மட்டுமே. அதிவேகமாக வரும் அதிரூபமே இதற்கான பதிலை தருவாள். கடகடவென்று சிரித்துவிட்டு அவன் முதுகில் தட்டி கொடுத்துவிட்டு அருவியின் பக்கமாக குவிந்திருந்த பாறைகளின் மீது ஏறி மறைந்து போனார் அந்த தாடிக்காரர். திலக் ஒருவித தீர்மானத்துடன் அருவியிலிருந்து வெளிவந்தான். நாமகிரியும் மனந்தாயும் சப்தமாதா கோவிலுக்கு சென்றனர். சப்தமாதாக்களையும் வரிசையாக தரிசித்தனர். அதற்குள் பைரவன் மகரந்த வேரை நிறைய பறித்து கொண்டு வந்து நாமகிரி மாமியிடம் நீட்டினான். அதை வாங்கி ஒரு மூட்டையாக கட்டி கொண்டாள் நாமகிரி. திலக்கும் குளித்து முடித்துவிட்டு அவர்களுடன் வந்து சேர்ந்து விட்டான். அவனும் தரிசனத்தை முடித்த பின் நால்வரும் கோவிலை விட்டு வெளியே வந்தனர். என்னை எதற்கு வர சொன்னாங்க தெரியலையே, தனக்குள்ளாகவே முணுமுணுத்து கொண்டாள் வனத்தாயி. ஆனால் அவள் கூறியது நாமகிரியின் காதில் விழுந்துவிட்டது. ஏதாவது காரணம் இருக்கும். அங்கே மரத்துக்கு கீழே மேடை ஒன்று இருக்குது, வா அதில் போய் உட்கார்ந்துக்கலாம். வனத்தாயின் கையை பிடித்து அந்த மேடைக்கு அழைத்து சென்றாள். அவளை அந்த மேடையின் மீது அமர வைத்தாள். தானும் அவள் பக்கத்தில் அமர்ந்து கொண்டாள். தன் பையிலிருந்து கேமராவை எடுத்து சப்தமாதா கோயிலையும் அதன் சுற்றுப்புறத்தையும் படம் எடுத்து கொண்டிருந்தான் திலக். பைரவன் சற்று தள்ளி தான் சுமந்து வந்த சாமான்களை ஒரு இடத்தில் குளித்துவிட்டு அவற்றின் அருகே உட்கார்ந்து திலக் படம் பிடிப்பதை வேடிக்கை பார்த்து கொண்டே இருந்தான். திடீரென்று வனத்தாயும் நாமகிரியும் உட்கார்ந்திருந்த மேடை அசைவது போல் ஒரு உணர்வு. இருவருமே பதறிக்கொண்டு எழுந்தனர். என்னடி வனத்தாயி, நிலநடுக்கம் போல இருக்கே, மலைப்பிரதேசத்தில் இந்த மாதிரி வர்றது சகஜந்தான், நடுங்கும் குரலில் கூறினாள் நாமகிரி. அப்படி கூறியவளின் பார்வை அந்த மேடையின் மீது நிலைக்குத்தி நின்றது. உள்ளே இருந்து தாடிக்காரர் ஒருவர் படுக்கையிலிருந்து எழுந்து வருவது போல் சர்வசாதாரணமாக எழுந்து உட்கார்ந்து தன் மீது படிந்திருந்த மண் துகள்களை தட்டியபடியே இவர்களை பார்த்தாள். நாமகிரி மேனெடுங்க வனத்தாயி என்று அழைக்க முயன்றாள். ஆனால்
நான் எழும்பவில்லை. அதற்கு மேடை பிளக்கும் சத்தம் கேட்டு திலக்கும் பைரவனும் கூடவே திரும்பிவிட அவர்களும் அந்த தாடிக்காரரை அரண்டு போய் நோக்கி கொண்டிருந்தனர். வனத்தாயி ஒருத்திதான் அவரை காண முடியாமல் மற்றவர்களின் மௌனத்தை வைத்து அவர்களை பிரமிக்க வைக்கும் சம்பவம் ஏதோ நிகழ்ந்திருக்கிறது என்பதை புரிந்து கொண்டாள். என்னாச்சு நாமகிரி? வனத்தாயி கேட்டாள். என்னை பார்த்து பிரமிச்சு போய் நிற்கிற அந்த நாமக்காரி நான் தான் வந்திருக்கேன் வனத்தாயி. கணீர் என்ற குரலில் யாரோ பேசினார்கள். சுற்றுமுற்றும் பார்த்தாள் வனத்தாயி. நீ எந்த பக்கம் பார்த்தாலும் ஒன்று தான் வனத்தாயி, நான் தான் சப்தமாதி பிள்ளை வந்திருக்கேன். சாமி சாமி பிரமித்து போய் வார்த்தை வராமல் உணர்ச்சி வசப்பட்டு நின்றாள் வனத்தாயி. இப்பொழுது அவளுக்கு புரிந்து போனது தான் எதற்காக அங்கே வரவழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று. சப்தமாதா பிள்ளான் சப்தமாதா மலையின் முதல் சித்தர், நவபாஷான கழுவத்தை தயாரித்தவர், கரணி ரகசியத்தை அகத்தியர் சொல்ல கேட்டிருந்த புலஸ்தேரிடமே பேசியவர் சப்தமாதா பிள்ளான். அவரா இங்கே வந்திருப்பது? வனத்தாயி திகைப்பின் உச்சத்தில் இருக்க வாய் பேச மறுத்தது. கண்ணுதானே தெரியாதுன்னு துளசி சொன்னா, வாய் கூட பேசாதா? பிள்ளார் சிரிக்க வனத்தாயி சற்றென்று குனிந்து அவர் இருந்த திசையை நோக்கி வணங்க மற்ற மூவரும் அவளை பின்பற்றினர். சாமி, உங்களை தரிசிக்க இந்த கண்கள் கொடுத்து வைக்கலையே, வனத்தாயி வருத்தப்பட்டாள். விஸ்வரூபம் எடுத்து கண்ணனை பார்க்க ஆசைப்பட்ட திருதராஷ்டிரனை போல் கேட்கிற, என்னால் அவனை போல கண்ணெல்லாம் தர முடியாது. ஒளிய நீ பார்க்கலைன்னா என்ன, பெரிய பெரிய காரியமெல்லாம் பண்ணுற என்றவரின் பார்வை திலக்கின் மீது படர்ந்தது. நீதானா என்பது போல் அவனை அவர் பார்க்க அவன் தன் கைகளை கூப்பினான். என்ன நாமகிரி மனசில் நினைக்கிறது? தைரியமாக கெட்டிட வேண்டியதானே? நீ கும்பிட்ற நரசிங்க தூணை பிளந்துட்டு வந்த மாதிரி இந்த தாடிக்காரன் மேடையை பிளந்துட்டு வந்திருக்கானே, உள்ளே எப்படி மூச்சு விடாமல் கிடந்தான்னு ஆச்சரியப்படுற போல இருக்கே. பிள்ளான் கேட்க தன் மனப்போராட்டத்தை அப்படியே பிரதிபலித்த அந்த சித்தரை வியப்புடன் பார்த்தாள் நாமகிரி. நாமகிரி அம்மா, இதை சப்தமாதா பிள்ளான் சமாதின்னு எல்லோருமே நினச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. நானும் சமாதி நிலையிலே தான் இருக்கேன். சமாதி நிலைனா ரொம்ப பேருக்கு அர்த்தமே தெரியறதில்லை. ஆதியோட சமநிலைக்கு போகிறது தான் சமாதின்னு சொல்கிறோம். மனுஷனை பிரம்மமாக படைக்கிறச்சு அவனோட நாடி சக்கரத்தில் இவன் இத்தனை முறை மூச்சு விடணும்னு கணக்கு எழுதி வச்சிடுறான். அந்த மூச்சு காற்றை வீணாக்காமல் சேர்த்து வச்சுக்க முடியும். உன் வீட்டு அடுப்பில் எரிவாயுவை சிக்கனமாக உபயோகப்படுத்தினா அந்த சிவப்பு குண்டானை ரொம்ப நாளைக்கு வீட்டிலேயே வச்சுக்கலாம் இல்லையா? அதுபோல தான். பிள்ளான் எக்காலமிட்டு சிரித்தார். கேஸ் சிலிண்டரை பற்றி அவர் குறிப்பிடுவதை உணர்ந்து கொண்டாள் நாமகிரி. எனக்கு இவ்வளவு மூச்சு திறத்தை எழுதி வைத்திருக்கார் பிரம்மா. நான் எனது நாடியை கட்டுப்படுத்தி கட்டுக்குள்ளே கொண்டு வந்து மூச்சு காத்தை எனக்குள்ளேயே அடக்கிட்டு சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு மட்டும்தான் மூச்சு விடுறேன். வெளியிலே வந்து மூச்சு விட்டு திரும்பி உள்ளே போயிடுவேன். சித்தர்கள் ரொம்ப காலம் வாழற ரகசியமே இதுதான். நாங்கள் மூச்சு காத்தை ரேஷன் பண்ணி விடுறோம். உங்கள் வீட்டு குழாயில் கார்ப்பரேஷன் தண்ணி விடுற மாதிரி இடி இடி இடின்னு சிரித்தார் பிள்ளான். சாமி, எனக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. என் புருஷன் நல்ல மறு. வனத்தாயி துக்கத்துடன் தொடங்கினாள். நிறுத்து, எனக்கு எல்லா கதையும் தெரியும். அபூர்வ கரணி ரகசியத்தை மீட்டு எடுக்கத்தான் உன்னை இங்கே வர சொல்லி இருக்கேன். தொன்னைக்காது எல்லாத்தையும் சொன்னான். அந்த களவாணி பையன் அம்புன்னு போக போகிறான். அது கிடக்கட்டும், வயிறு கபகப்புன்னு எரியுது. தின்றதுக்கு ஏதாவது இருந்தால் கொண்டா. நாமகிரி, உன் வீட்டில் விதவிதமாக சமைப்பியே, ஏதாவது கொண்டு வந்திருக்கியா? பிள்ளான் கேட்க பரபரப்புடன் பைரவன் குவித்து வைத்திருந்த மூட்டை முடிச்சுகளை நோக்கி ஓடினாள் நாமகிரி. ஒரு மந்தார இலையில் புளியோதரையும் அப்பளத்தையும் வைத்து சிறிது சர்க்கரை பொங்கலையும் கூட வைத்து எடுத்து போய் பிள்ளான் முன்பாக வைத்தார். ஆஹா, எவ்வளவோ நாளாச்சு புளியோதரையா, அடடே சர்க்கரை பொங்கலா, ரசித்து சாப்பிட துவங்கினார் பிள்ளான். புளிக்கு தேஜஸை உண்டாக்கிற தன்மை இருக்கு தெரியுமா? புளிய மரத்துக்கு பஞ்சபூத சக்தியும் உண்டு. பூமியில இருந்து மண்ணோட வீரியத்தை உறிஞ்சிக்கும். ஆகாசத்திலிருந்து பிரபஞ்ச சக்திகளையும், சூரியனிலிருந்து அக்னியோட தேஜஸையும், மழையிலிருந்து வர்ண சக்தியையும் உறிஞ்சிக்கும். பஞ்சபூத சக்தியையும் புளியங்காயில் தேக்கி வைத்திருக்கும் புளிய மரம். எனவேதான் புளிக்கு வீரியம் அதிகம். புளியை சாப்பிட்டவனுக்கு பஞ்சபூத சக்தியும் இருக்கும். என்ன நாமகிரியம்மா, நான் சொல்கிறதெல்லாம் நிஜந்தானே? பிள்ளான் கிண்டல் அடித்தார். இம்போட்டு காரத்தை ஏன் போடுற? புளியே சூடு என்றவர் பைரவனை பார்த்தார். அடே, அவுத்து போட்டுக்கிட்டு நிற்கிற சாமி, போய் கொஞ்சம் குடிக்க தண்ணி கொண்டாடா. சப்தமாதா அருவியிலிருந்து கொண்டா.
பட்டணத்து கம்மநாட்டிங்க சீசாவில் ஊற்றி வியாபாரம் பண்ணுற தண்ணியை கொண்டு வராதே. பிள்ளான் அதட்டினார்.